ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் கூட இல்லை, ஒரு ஜூன் 10th போல் நாங்கள் வந்து ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்காக போயிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டு கிரகப்பிரவேசம். அவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளஸ் வெல்விஷர், என்னோட ஃபேமிலியோட வெல்விஷர். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பிட்டு ஒரு பக்கம் தாண்டிகிட்டே இருக்கோம். இப்போ தான் போகும்போதே காலையில் ஒரு 5:30 மணி போல் கிளம்புனோம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 4:30 to 6. நாங்கள் எப்படியும் எப்படியும் பூஜை முடிஞ்சு தானே நம்மளால் போக முடியும். இப்போ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி நாளே போயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரினா நம்ம காலையில் தான் போவோம். ஸோ ரீச் ஆகிட்டோம். வழியில் போகும்போதே பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் நான் அவளுக்கு. நல்லா போனோன்னே கிராமம் அது பார்க்கும் போதே பச்சை பசேல்னு வயல், ரொம்ப ப்ளசண்ட்டாக இனிமையாக இருந்தது. போனோடனே இந்த யாகம்லாம் வளர்த்து கலசம்லாம் வச்சு வரிசைகள்லாம் வச்சு அழகாக இருந்தது வீடு பார்த்தோன்னே. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பார்த்தோன்னே இதான் என்ட்ரன்ஸு. ஸோ பூஜை பண்ணி முன்னாடி இதெல்லாம் கட்டி ப்ளஸ் கோயிலும் அவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே கோயிலோட. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் அருகால். பெரிய பெரிய வராண்டா ப்ளஸ் லெஃப்டில் என்ட்ரானோடனே ஒரு பெரிய ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஷோகேஷ் மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில். இது லிவிங் ரூமில் ஒரு பெரிய ஷோகேஷ். கிச்சன் பார்த்திங்கன்னா, கிச்சன்லேருந்து அவுட்லெட்டுக்கு வெளியில் ஒரு கதவு வச்சு நல்ல காத்தோட்டமாக இருந்தது. இது ஒரு பெட்ரூம். இன்னொரு பெட்ரூம் என்னால் எடுக்க முடியல. இந்த வராண்டாலேருந்து ஸ்டேர்கேஸ் வெளியிலேயே வச்சுருக்காங்க. தரை கூட பார்த்திங்கன்னா அந்த உட்டன் ஸ்டைலில் இருந்தது. ஆனால் அது உட் இல்லையா, கைப்பிடி அந்த சைடில் இருந்த இரும்பு ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மேலே என்ட்ரி ஆனோடனே மேலேயும் அந்த கூல் டைல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ காலில் வெயிலே இல்லை, அவ்வளோ வெயில் அடித்தா கூட காலில் எங்களுக்கு சூடே இல்லை, நல்லா கூலிங்காக இருந்தது. இது அங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல். இது என்னென்னா அவங்களோட பண்ணை போல், பண்ணையில் வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் பக்கத்துலலாம் வீடு எதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ஃப்ரண்ட்டில் இந்த பிளான்ட் பாட்ஸு, பூச்செடிகள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க இந்த ஒர்க்லேயே, இரும்பு ஒர்க்லேயே. ஸோ என்ட்ரன்ஸில் சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல் தான். எழுத்தாப்புலேயே ஒரு தேக்கு தோப்பு இருந்தது. மாடியில் ஒரு மோட்டர் ரூம் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே சம்ப் இருக்கும் போல், தண்ணி மேலே ஏறி மோட்டருக்கு ஏறி ப்ளஸ் வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி வர்ற மாதிரி. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களே டிசைன் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அது சைட் பால்கனிஸ் எல்லாமே இந்த மாதிரி இரும்புலேயே கொடுத்துட்டாங்க. காலையில் வந்தாலும் இல்லை ஈவினிங் வந்தாலும் நல்லா வேடிக்கை பார்க்கலாம் பச்சை பசேல்னு. சுற்றி எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மாடியிலேருந்து சுற்றி வியூ பார்க்க தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடியும் இடம் இருக்குது. ஃபுல்லாக தென்னை மரம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய செடியெலாம் வைக்க போகிறதா பிளான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிரில்லில் மேலே டேங்க்கு, எழுத்தாப்பில் இந்த தேக்கு தோட்டம். நாங்கள் அப்படியே தோட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா இறங்கிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு செடியெல்லாம் இதான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இந்த மாதிரி செடி எப்படி இருக்கும், தேக்கை பற்றிலாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருந்தேன். அவள் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் பார்த்துட்டு, இது பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஜன்னலில் பால்கனி மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஜன்னலுக்கே அவங்க பால்கனி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிரகப்பிரவேசம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு. வரும்போதே ஆடு மாடெல்லாம் மேய ஆரம்பிச்சிடும் இல்லையா, மேய்ஞ்சிட்டே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். சென்னை திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஒரு நாள் அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஐடியா பண்ணணும், அந்த மாதிரி ஐடியா பண்ணணும். நம்ம சில இதெல்லாம் வச்சுருப்போம். சில மற்ற வீடெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி வச்சுருக்கலாம், அப்படி வச்சுருக்கலான்ட்டு. ஸோ அதே சந்தோஷத்தோடு நாங்கள் சென்னை திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஏர்போர்ட் தாண்டி. தேங்க்யூ.